அலைஹிமு சகீனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சகீனா அமைதி அவர்களுக்கு இறங்காமல் இருப்பதில்லை. வகஷியத்ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளாமல் இருப்பதில்லை. வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, மலக்குமார்களும் அந்த இடத்தில் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இவையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விடயத்தை வாக்களித்தார்கள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் அவர்களை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் ஞாபகப்படுத்துவான். ஸோ இதில் நாங்கள் புரிந்து கொள்கின்ற மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை பேசக்கூடிய சபைகளில் நாம் கலந்து கொள்வது என்பது, நாம் அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறோமா இல்லையா என்பதை தாண்டி, அது இரண்டாவது அம்சம். அந்த இடத்தில் ஒன்று சேருவதற்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்புகளை வாக்களித்துள்ளார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணேசக்குரிய சகோதரர்களே, சுருக்கமான இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. உண்மையில் ஒரு மனிதன் அவன் வாழ்கின்ற காலங்களில் அவன் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு நியாமத்துகளில் ஒன்றுதான் உள்ளத்துக்கு ஒரு அமைதி, நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொல்வது. உல அமைதி என்று சொல்லுவோம், சக்கீனத்துல் கல்ப் என்று சொல்லுவோம். என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரெஷர் அதுதான். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிக பெருமதியான ஒரு அருள் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் என்னது? நிம்மதி. அப்படியே இல்லையா? ஒருவருடைய பணத்தால் அந்த நிம்மதி என்ன செய்ய முடியாது? வாங்கிவிட முடியாது. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கலாம் அக்கௌண்ட்ல, ஏன் நிம்மதி இருக்காது. ஒருவருடைய கௌரவம் அந்த நிம்மதியை கொண்டு வந்து சேர்த்து விடாது. அவருடைய பட்டம் பதவிகள், மேபி இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம், பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கலாம், மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கலாம், பிஹெச்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அவருக்கு அந்த நிம்மதி என்ன செய்யாது? வந்து சேர மாட்டாது. ஸோ நிம்மதி என்று சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியாமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நாடிய சந்தர்ப்பங்களில் கொடுக்கிறான், வெவ்வேறு விதமாக அதை கொடுக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் எதுவெல்லாம் நிம்மதி இருக்கும் என்று நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு நிம்மதியை கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை. ஏனென்றால் மக்கள் நினைப்பதெல்லாம் அல்லாஹ் ஒன்றை தருவான் என்றால் அதனூடாக நிம்மதி கிடைக்கும் என்பது. அல்லாஹ்வுடைய சுன்னா நியதி என்னவென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். ஸோ டிஃபரெண்ட் அது. சிலர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்து சோதிப்பான். குழந்தை இருக்கிறது என்ன செய்யும்? சோதனையாகவே இருக்கும். சிலர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது சோதனையாக இருக்கும். சிலருக்கு பணத்தை கொடுத்து சோதிப்பான். அந்த பணத்தை மெயின்டைன் பண்றது, பிசினஸை ரன் பண்றது இரவு நிம்மதியான தூக்கத்தை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதே நேரம் ஒருவருக்கு அந்த வளம் இல்லை என்பது அவருடைய நிம்மதியை பறிக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு தான் கற்ற கல்வி, அந்த நாலேஜ் மேபி சில சந்தர்ப்பங்களில் சோதனைகளாக அமைந்துவிடும். சிலருக்கு அந்த அறிவு இல்லை என்பது என்ன செய்யும்? சோதனையாக அமையும். ஸோ ஒரு விடயம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்றது என்று சொல்றது, நமக்கு அதனூடாக நிம்மதி வந்துவிடும் என்பது கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அதனூடாகவும் நிம்மதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நினைச்சுக்குரியவர்களே, உண்மையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்றது இறைவன் எப்படி அதை டிசைன் பண்ணி இருக்கிறான்னு சொன்னால், எல்லாமே கஷ்டங்களாலும் பிரச்சனைகளாலும் நிரம்பியதுதான் வாழ்க்கை. அந்த ரியாலிட்டியை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கிறது என்னென்றால், ஓகே இது கிடைத்தால் ஓகே சரியாகிவிடும், இவர் நடந்தால் ஓகே ஆகிவிடும் நான் நினைக்கிறோம். இல்லை, அப்படி இல்லாது. எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் இறைவனுடைய நியதிக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டினார். இந்த எக்ஸாம்பிளை நாங்கள் புரிஞ்சுக்கொண்டோம்னு சொன்னால், இந்த வாழ்க்கையில யதார்த்தம் என்னன்றதை மிக அழகாக நாங்கள் உணர்ந்து கொள்வோம். ஹத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முரப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாக்ஸ் ஒன்றை கீறினாங்க, ஒரு பெட்டி. நீங்க இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க அது எப்படி இருக்கும்னு சொல்லி. ஹத்தன் முரப்பா, ஒரு பாக்ஸ் ஒன்றை கீறி அந்த பெட்டியின் நடுவாக ஒரு கோட்டை கீறினார்கள். ரைட்? அந்த கோட்டில் இடையில கிராஸாக ஒவ்வொரு கோடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீறினார். ஸோ ஒரு பெட்டி கீறப்பட்டிருக்கிறது, நடுவில் ஒரு கோடு, அதுல கிராஸாக என்ன செய்யுது?
கோடுகள் இருக்கின்றது. அதுல அந்த பாக்ஸை தாண்டி அந்த கோடு மேல போகுது. ஓகே, ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு இது என்னன்னு கேட்குறாங்க சஹாபாக்கிட்ட. இது கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள் அது என்னன்னு சொல்லி. முதலாவது, அந்த கீறின அந்த பாக்ஸ் தான் மனிதன். நடுவில் கீறப்பட்டது தன்னுடைய வாழ்நாள். அந்த கீறப்பட்ட அந்த நீளமான கோட்டில் குறுக்காக கீறப்பட்ட சிறிய கோடுகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோடுகளை காட்டிட்டு, அதுல இருக்கிற சிறிய கோடுகளை காட்டி சொன்னாங்க, ஃபஇன் அஹ்தஅஹு ஹாதா நஹஷஹு ஹாதா. இதுல ஒரு பிரச்சனை வரும் அவருக்கு லைஃப்ல. அந்த பிரச்சனையை கண்டு, அந்த பிரச்சனையில சிரமப்பட்டு, அதுல எப்படி வெளியில வர்றது என்று போராடி கஷ்டப்பட்டு வெளியில வருவார். அந்த பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பிரச்சனையோட அவர் போராடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அழுது புரண்டு துவா கேட்டு என்னவெல்லாம் செஞ்சு அந்த பிரச்சனை என்ன செய்வார், வெளியில வருவார். வந்தா அடுத்த பிரச்சனை குத்தும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், லைஃப் என்றது, வாழ்க்கை என்றது சோதனைகளால் நிரம்பியது தான், பிரச்சனைகளாலும் கஷ்டங்களாலும் நிரம்பியது. ஏனென்றால் அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த அடியானை சோதித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான் அவனுடைய ஈமானை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகில் மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யாரு சொல்லுங்களேன்? நபிமார்கள். அவர்களை போன்று எந்த அளவுக்கும் யாரும் சோதிக்கப்படவில்லை. அல்லாஹ் ஒரு அடியான மிக அதிகமாக நேசித்தால் இப்தலாஹு என்ன செய்வானாம், செல்வ வளங்களை கொட்டி கொடுப்பான், அப்படியா மிகச்சிறந்த அறிவாளியாக மாற்றுவான். நோ. ஸோ முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அவனை சோதனைகளுக்கு உட்படுத்துவான். ஏன்னா அறிவுன்றது யாருக்கும் கிடைக்கலாம், அல்ல விரும்பினாலுக்கும் கிடைக்கலாம், விரும்பாதவருக்கும் கிடைக்கலாம். செல்வமும் அப்படி கிடைக்கலாம், வசதிகளும் அப்படி கிடைக்கலாம், குழந்தை குட்டிகள் அப்படி கிடைக்கலாம். அது அவர் நேசித்ததால் தான், அல்லாஹ் நேசிக்கப்பட்டதால் தான் கிடைக்குதுன்ற அர்த்தம் இல்லை. ரைட்? ஸோ இந்த சோதனைன்றது இயல்பான ஒரு விடயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரியான சோதனைகள் பிரச்சனைகளால் சூழப்பட்டு நாங்கள் வாழ்ற டைம்ல எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு சொன்னால், நிம்மதி எங்கே இருக்குதுன்றது. இந்த இடத்துல அந்த நிம்மதி இருக்குதுன்றதை தேடிதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். நாங்கள் ஃபைனலாக அதை பெற்றுக்கொள்ற இடம் என்றது அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்களில் தான். ஏனென்றால் ஒரு மிக ஷார்ட்டான ஒரு வாழ்க்கை. நான் ஏற்கனவே கூறிய அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிஞ்சுக்கொள்ற விஷயம் என்னென்று சொன்னால், மனித வாழ்க்கைன்றது மிச்சமே சுருக்கமானது. அந்த பாக்ஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீறிட்டு அந்த பாக்ஸுக்கு வெளியிலேயும் ஒரு கோடை கீறி காட்டினாங்க. அது என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் இடத்துல. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அதனை அறிந்தவர்கள் சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய நிறைவேறாத ஆசைகள் என்று சொல்லி. இந்த பாக்ஸுக்கு வெளியில இருந்தது, அந்த பாக்ஸ் லைன் மரணம். அந்த மரணத்தை தாண்டி மேல வெளியில போன கோடு என்னது, அவருடைய நிறைவேறாத ஆசைகள். யோசிச்சு பாருங்க, மனசுல எவ்வளவு நிறைவேறாத ஆசைகள் மனசுக்குள்ள இருக்குதா இல்லையா? நாங்க நினைச்சதான் லைஃப்ல நடந்துடுதா இல்லையே? ஸோ நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால வாழ்க்கை முடிஞ்சிடும்ன்றதுதான் சப்ஜெக்ட். நான் எவ்வளவு பிளான் பண்ணி கொண்டிருப்போம், நான் இப்படி செய்யணும், அது செய்யணும், வீட்டு இப்படி கட்டணும், இப்படி நடக்கணும், என் பிள்ளைகளை இப்படி பார்க்கணும், இவ்வளவு கனவுகள் கோட்டைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். அது அத்தனையும் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே எங்க ராஜ்யம் என்ன செஞ்சிடலாம், முடிந்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதான் இந்த ஷார்ட்டான லைஃப்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில், அமாரு உம்மதி மா பைன 60 இல 70, இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை காலம் என்று சொல்றது எதிலிருந்து எது வரைக்கும்? 60 70 வரைக்கும். யோசிச்சு பாருங்க, 70 தாண்டியவர்கள் வெரி ரேர், மிக குறைவு இல்லையா? இப்ப நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு சொல்லலுமா இல்ல 60 வரைக்கும் இருப்போம்னு சொல்லலுமா? இல்ல, அது நாளைக்கும் நடக்கலாம். 30ஓ 40ஓ 20ஓன்றத கூட ஒரு ப்ராப்ளம் இல்ல. அது அந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யலாம், மரணம்ன்றது விடலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேக்ஸிமம் டைம் சொன்னாங்க 60 70 வரைக்கும் தான். ஒரு ஷார்ட்டான ஒரு காலத்துல வாழணும். அது நான் கவுண்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ல சாதாரணமாக நான் வாழக்கூடிய நாட்கள்ன்றது ஒரு 22,000 நாட்கள். எத்தனை நாட்கள் வாழ்றோம்னா உலகத்துல? ஒரு 22,000 நாட்கள் தான். பெருசா வாழ்ந்துட போறது. அதோட டோட்டல் சப்ஜெக்டும் முடிச்சு.
ஸோ ஒரு 30 வயசு அடைஞ்சவர் புரிஞ்சுக்கொள்ளணும், 22,000த்துல ஒரு 10,000 11,000 நாட்கள் முடிஞ்சுது. ஒரு 10,000 நாள் தான் பேலன்ஸ். 40 நீங்க கவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, 50 கவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, 60 கவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 60க்கு பிறகு வாழ்ற ஒவ்வொரு நாளும் போனஸ், எக்ஸ்ட்ராவா தரப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழ வேண்டிய காலம். அதுக்கு முன்னாலும் அப்படித்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரையறைன்றது 60 வரைக்கும் தான். ஸோ ஒரு ஷோர்ட்டான காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில மனிதன் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொள்வதுதான் உள்ளம் அமைதி பெறுவதற்கான ஒரே ஒரு வழி என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கணேசுக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கின்றன. இதெல்லாம் நீங்க லைஃப்ல எடுத்து நடந்தன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல முஃமின்களுக்கு சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன். முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த சகீனத்தை இறக்கி வைக்கிறான். அந்த பெருமதி இருக்குது இல்லையா, அந்த சகீனா, அந்த நிம்மதியில அந்த வேல்யூவேஷன் எங்களுக்கு சொல்ல இயலாது. எத்தனை கோடிகள் கொடுத்து வாங்கிடுமா யோசிச்சு பாருங்க. உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கிறது, நைட்டுக்கு நிம்மதியாக படுக்கிறோம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தூங்குறோம்னு சொல்றது. ஸோ அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நாடிய அமைப்புகளில் கொடுக்கிறான். ஸோ சில விடயங்களை மார்க்கத்தில் நாங்கள் எடுத்து நடக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதனூடாக நிம்மதி நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் அவ்வாறான சில வழிகாட்டல்களை வழங்குகின்றன. அதில் முக்கியமான ஒரு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மிக குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அடிப்படையான விடயம் என்னவென்று சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கானது அல்ல என்ற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அனுபவிச்சு கொண்டு சந்தோஷமாக வெரி ஹாப்பியஸ்ட் லைஃபை லீட் பண்றதுக்கான ஒரு காலம் அல்ல அது. அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முஃமினுடைய உண்மையான சந்தோஷம் என்பது எப்ப கிடைக்கும் என்று கேட்ட கேள்விக்கு, எப்ப எக்ஸாக்ட்லி சரியாக அவனோட சந்தோஷம்ன்றது எப்ப கிடைக்கும் கேட்கிற நேரத்துல அவன் எப்போது முதலாவது காலடி தடத்தை எடுத்து சொர்க்கத்தினுள் வைக்கிறானோ, எப்ப முதலாவது ஸ்டெப் எடுத்து சொர்க்கத்துல வைக்கிறானோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று, ஒரு அந்த சந்தோஷம் கிடைக்கும் என்று இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதுவரைக்குமான இந்த உலக வாழ்க்கைன்றது எப்படியுமே நாங்கள் என்ன போராடினாலும் ஒரு பிரச்சனைகளை, கஷ்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் முஃமின்கள் நிம்மதியாக வாழுவார்கள் என்றுதான் இஸ்லாம் பேசுகின்றது. ஆனால் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், இந்த வாழ்க்கை என்றது அல்லாஹ்வுக்கானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில வரக்கூடிய ட்ரபிள்ஸ், கஷ்டங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக விளங்காது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நபி நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய வ மமாத்தி நான் வாழ்றது, என் வாழ்க்கை, என் மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கானது என்று நபி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ டோட்டல் லைஃபும் யாருக்கானது? அல்லாஹ்வுக்கானது. ஒரு ஜனாசா நியூஸை கேள்விப்பட்டு நாங்கள் என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவனிடத்திலே தான் நாம் திரும்ப கொண்டு செல்லப்படுகிறோம். ஸோ இந்த மீனிங்கை புரிஞ்சு சொல்ற நேரத்துல இந்த லைஃப் எவ்வளோ ஒரு அற்பமானது, எவ்வளோ ஒரு பெருமதி இல்லாததுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம். ஸோ நாங்கள் அதற்குரிய எக்ஸாக்ட் பெருமதியை தாண்டி நாங்கள் இந்த லைஃபை ஒரு பெருமதியானதாக பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னா வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு சிரமமாக மாறும். ஆனா அதை தாண்டி இந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கானதுன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் வைங்களே, வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் விட்டு விட்டு நிம்மதியாக நாங்கள் வாழ ஆரம்பிப்போம். நீங்க பார்க்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் மீது அந்த பொறுப்பை சாட்டி அவர்கள் நடந்து சென்றதால் இவர் இலகுவாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி போனதுன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நீங்க பாருங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகச்சிறந்த ஒரு படைத்தளபதி, ஒரு வீரர் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அந்த காலங்களில் எல்லாம் அவர் படைத்தளபதியாக இருக்கிறார். மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால், ஹாலித் பின் வலீத் தலைவராக இருப்பதனால் தான் இந்த யுத்தங்களில் எல்லாம் நாங்கள் வெற்றி கொள்கிறோம் என்று பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஈமான்? புரியுது அவங்களுக்கு, ஹாலித் பின் வலீதால தான் வெற்றி கிடைக்குது என்று சொல்லி.
ஸோ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள் இது பொருத்தமில்லை. வெற்றியை கொடுக்கறது யாரு? அல்லாஹ். அவர் ஒரு ரீசனாக வச்சு கொடுக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் மக்களோட ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அவருடைய திறமை, காலித் பின் வலீதுடைய திறமை. ஏன்னா உஹத் யுத்தத்துல பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைகள் பின்வாங்கிய மிகவும் கஷ்டப்பட்ட அதிகமான சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு யுத்தம் உஹத் யுத்தம். ஸோ அந்த சேதங்கள் ஏற்படுவதற்கு காரணமும் காலித் பின் வலீத். அவர் அந்த எதிரி படைகளுடைய தளபதியாக இருந்த நேரத்தில் அவர் செய்த ஒரு பிளான் இப்படியான ஒரு சேதத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது. ஸோ காலித் பின் வலீதை பற்றி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தாட் மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் படைக்கு. காலித் பின் வலீதை நான் என்ன செய்கிறேன், படை தளபதி என்று நீக்கி அபு உபைதாவை நான் நியமிக்கிறேன் என்ற கடிதத்தை எழுதி அனுப்புகிறேன். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகிறது. உங்களை என்ன செஞ்சிட்டார், ஹலீஃபா படை தளபதிகளிலிருந்து நீக்கிவிட்டார். ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், சிந்தனை எப்படி இருக்கும்? இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்காக நான் போராடி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தியாகங்கள் செஞ்சு வந்த என்ன நீங்க நீக்கிறீங்களா? இதுக்கு பின்னால் நான் இந்த படையில் இருக்க மாட்டேன், நீங்க வேண்டியதை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி தான் சாதாரண மனிதருடைய ஒரு தோட் போகும், சிந்தனை போகும். ஆனால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த செய்தி கேள்விப்பட்டதும் சொல்கின்ற ஒரு விடயம், லன் நுகாத்தில், நாங்கள் வந்து போராடல எதுக்காக வேண்டி என்று சொன்னோம். நுகாத்தில் இல்லா, நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடுகிறோம். நாங்கள் போராடவில்லை எதற்காக வேண்டி என்று சொன்னால், கை யர்தா பினா உமர், உமர் எங்களை பொருந்தி கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டியெல்லாம் நான் போராடல. நான் போராடுவது யாருக்காக வேண்டி? அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சொல்லி அவர் படை தளபதி இருந்து அவர் அந்த பதவியை கொடுத்து விட்டு சாதாரண ஒரு ஒரு படை வீரராக போராடினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தைஸ அப்துத் தீனார் தைஸ அப்துத் திர்ஹம், தீனார்களுக்கும் திர்ஹம்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். தீனார்களுக்கும் திர்ஹம்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள் என்று சொன்னால் லைஃபே மணி, காசு, அவ்வளவுதான். அப்படியே வாழ்ற சில ஆக்கள் லைஃப் இருக்கும், வேற எதுவுமே இல்லை லைஃப்ல. காலையில மார்னிங் எழுப்பினாலும் பிசினஸ், அதுக்கப்புறம் பிசினஸ், நைட்டுக்கும் பிசினஸ், வீட்டுக்கு வந்தாலும் பிசினஸ், தூங்கினாலும் பிசினஸ், எழுப்பின எல்லா டைம்லையுமே பிசினஸ் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்து சொன்னாங்க, என்றாலும் ஃபத்தூபா லிஅப்தி, ஒரு அடியாருக்கு நன்மாராயணம் உண்டாகட்டும். அவங்க எப்படி என்று சொன்னாங்க, இன் கான ஃபில் ஹராஸா கான ஃபில் ஹராஸா, இன் கான ஃபிஸ் ஸாகா கான ஃபிஸ் ஸாகா. அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய முன்னணியில் நின்று போராடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதிலிருந்தும் போராடுவார்கள். இல்லை அவரை யாருமே கணக்கெடுக்கல, பொருட்படுத்தல, அவரை யாரும் அங்கீகரிக்கல, பின்வரியில நின்றுதான் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்குது என்று சொன்னால் அதிலிருந்தும் போராடுவார். காரணம், அவர் வாழ்வது யாருக்காக வேண்டி? யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஸோ இந்த சிந்தனை வரும் என்று சொன்னால் வாழ்க்கையில் எங்களை சுத்தி நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு பிரச்சனையாகவே தோன்ற மாட்டாது. என்னோட ஒட்டுமொத்த நோக்கம் யாரை திருப்திப்படுத்தணும்ன்றது, அல்லாஹ் திருப்திப்படுத்தணும்ன்றது. அவர் என்ன சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன. இப்ப நாங்க பாக்குறோம், ஒரு சதக்காவோ தர்மமோ செஞ்சுட்டேன்னு சொன்னால் அவன் என்ன மதிக்கல, கொடுத்ததுக்கு கணக்கெடுக்கல, கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்ட தரலன்றதுக்காக வேண்டி இதுக்கு பின்ன நான் எனக்கு கொடுக்கணும், நாங்க இப்படியே நடந்து கொள்ளணும்னு சொல்லி அதை அப்படியே புறக்கணிச்சு நடக்கக்கூடிய நிறைய சிச்சுவேஷன்களை நாங்க அவதானிக்கிறோம். ஆனால் ஒரு முஃமினுடைய சிந்தனைன்றது அவ்வாறு இருக்க மாட்டாது. சஹாபாக்கள் உதாரணங்கள் நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு தடவை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு அழகான உதாரணம், இதுவெல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் இலக்காக கொண்டு வாழ்ந்தார்கள் என்பது. ஒரு சஹாபி வருகிறார், அவருக்கு தங்க வேண்டும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி பார்க்கிறார்கள், அவருடைய வீடுகளில் எதுவுமே கொடுப்பதற்கு இல்லை. அதுக்கு பின்னால் ஒரு அன்சாரி தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் என்ன செய்கிறேன், இவரை அழைத்து கொண்டு போகிறேன். ஸோ அவரை கூட்டிக் கொண்டு போறாங்க. கூட்டிக் கொண்டு போனதுக்கு பின்னால வீட்டுக்கிட்ட போயிட்டு மனைவி கிட்ட கேட்டால் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, வீட்டுல இந்தனா இல்ல குத்தசபி, சிறுவர்கள் எங்கட பிள்ளைகளுக்கு வச்சு இந்த சாப்பாட்டை தவிர எதுவுமே இல்லை. அவர் என்ன சொல்றார், அவர் இப்படியாலும் சமாளிச்சு பிள்ளைகள் என்ன செய்யுங்க இங்க வச்சு இந்த சாப்பாட்டை அவருக்காக வேண்டி எடுத்து வையுங்கள். ஸோ ஷீஸ் கோஆப்ரேட்டிங் வித் ஹிம், என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றாங்க. என்றால் சாதாரணமா தோட்டம் என்ன வரும், உங்களுக்கு தெரியாத வீட்டுல ஏது சிச்சுவேஷன் சொல்லி அது போதாக்கு எதோ செய்றீங்களா, இந்த மாதிரி நெகட்டிவாக அவங்க யோசிக்கல. அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க எதுக்காக வேண்டி,
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அதுக்கு பின்னால் அந்த உணவு தட்டை கொண்டு வந்து வைத்ததுக்கு பின்னால் அவர் சொல்றார், நீங்க விளக்க சரி செய்யற மாதிரி என்ன செய்யணும், விளக்க அணைச்சிடணும். ஏன்னா அந்த சாப்பாடு 2 பேருக்கெல்லாம் போதாது, ஒரு ஆளுக்கு தான் போதும். ஸோ அவர் அணைச்சிட்டு என்ன சொன்னா, நான் சாப்பிட்ற மாதிரி நடிப்பேன். ஸோ அவர் சாப்பிடுவார், அவர் வயிறு நிரம்பியவராக அவர் தூங்குவார் என்ற விஷயத்த சொல்றார். மனைவி மதக்கு என்ன செய்யறாங்க, அதே மாதிரி நடந்து கொள்கிறார்கள். அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டிய அவர் பள்ளிவாசலுக்கு சென்றதுக்கு மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரித்தார்கள். சிரித்துவிட்டு அவரிடத்தில் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் ضحك الله من صنعكما بضيفكما الليلة. நேற்றைய இரவு நீங்க 2 பேரும் யாரு, நீங்களும் உங்களோட வைஃபும் அந்த விருந்தாளியோடு எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இப்போ எங்களோட எங்களோட சிந்தனைகள் அல்லாஹுக்காக வேண்டி என்று மாறுகின்றனவோ, அந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய ஒரு மேட்டராக இருக்கலாம், சின்ன ஒரு விடயமாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலிகளை நமக்கு எடுத்துதான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒருவருக்கு கிடைச்சது, அதை விட வேறு என்ன தேவை? அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தம்ன்றது கிடைக்காமல் நமக்கு எந்த ஒரு பயனும் நல்லவர்களும் நமக்கு பயனளிக்க போவது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய அமல்களை கொண்டு உங்களால் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னார். எனவே கணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் முதலாவது அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்று சொல்றது அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டும் என்று நாம் வாழ ஆரம்பித்தால் நம்மை சூழ நடக்கின்ற விடயங்கள் நமக்கு கஷ்டம் தரக்கூடியவைகளாக மாற மாட்டாது. 2வது மிக முக்கியமான விடயம், ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விடயம் ரசூலுல்லாஹி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடியது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஒரு முஃமினுடைய ஒரு அல்லாஹ்வுடைய அடியாருடைய உள்ளம் நிம்மதி அடைவதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாகத்தான். இத்மினானுல் கல்ப் என்று சொல்லுவோம். உள்ளத்தினுடைய நிம்மதி என்றது கிடைப்பதெல்லாம் அல்லாஹ்வை நினைப்பதனூடாக, அல்லாஹ்வை திக்ர் செய்வதனூடாக. ஆனால் எப்படி பாசிபிள், அது எப்படி சாத்தியப்படுகின்றது? அவர்கள் எங்களுடைய தொழுகைகள் உயிரோட்டம் உள்ளவைகளாக மாறினால், நாம் செய்கின்ற ருக்கு, நாம் செய்கின்ற சுஜூதுகள் எல்லாம் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடியவர்களாக மாறினால் அந்த தொழுகை உள்ளத்துக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற சந்தர்ப்பத்தில், இதா ஹஸபஹு அம்ருன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைஃப்ல ஏதாலும் ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் பக்கம் விரைவார்கள். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னது? நான் யோசிக்கிறது எப்படி, என் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட சொல்லலாம், என்ன சொல்லலாம், எப்படி செய்யலாம், எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணி ஒன்றுமே நடக்கலன்னா ஃபைனல் சொல்யூஷன் தான் எங்களுக்கு என்னது? கடைசி ரப்பை யாருமே கை தரல யாருலான்னு தான் நிற்கிறது. ஸோ அவ்வாறு இருக்கக்கூடாது. கணேஷ்குருவர்கள் ஒரு முஃமினை பொறுத்தளவில் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் முதலாவது அவர் முற்படுத்தக்கூடிய விடயம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூதில் விழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யோசித்து பாருங்கள். பத்ருடைய யுத்தம் நடக்கின்ற சந்தர்ப்பம், அதுக்கு முந்தின நாள் நைட் கேள்விப்படுது 1000 வீரர்கள் வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3,00,000 வீரர்கள் தான் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்றது தெரியாது. எல்லா சஹாபாக்களும் உறங்கிக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் எழுப்பி பார்க்கிறார்கள். அந்த 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 அழுகையுடைய சத்தத்துக்கு எழும்புறாங்க. அபூபக்கர் சித்திக் எழுப்பி பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகள் 2ஐயும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த படை தோர்த்து விட்டால் இதற்கு பின்னால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், உன்னுடைய உதவியை தந்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய துண்டு, தோளில் போட்ட துண்டு கீழே விழுந்து அபூபக்கர் சித்திக் எடுத்து போட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை போதும், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொன்னார். ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருந்திருக்கலாம், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் தேவன மார்க்கத்தை பாதுகாக்கட்டும், நேவனான்னு இருக்கட்டும். அப்படி இல்லை. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று சொல்லி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகின்றோமோ அந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி நெருங்கி வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வர மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது, ஒரு பிரச்சனை வருகின்ற சந்தர்ப்பத்துல அந்த நெற்றிய சுஜூதுல வைக்கிற நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற நிம்மதியை போன்று வேற எந்த ஒரு நிம்மதியும் உலகத்தில் வேறு எதன் மூலமாகவும் கிடைத்து விட மாட்டாது. ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க. ஒரு பிரச்சனை வருகின்ற சந்தர்ப்பத்தில் உதவு செஞ்சுட்டு யாருமே பார்க்க தேவையில்லை,
அல்லாஹ்வை மட்டும் மனசுல நினைச்சு கொண்டு, யா அல்லாஹ் நீ மட்டும் போதும் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கான தீர்வை ஏற்படுத்தது. இந்த நம்பிக்கையை வச்சு அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்க. ஒரு ப்ராப்ளம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் பதிலளிப்பான். இந்த நம்பிக்கை உடைஞ்சு போயிட்டு ஏதோ சும்மா கேட்டு பார்ப்போம். எங்களோட ஆப்ஷன் எப்படி தெரியுமா? சும்மா கேட்டு பார்ப்போம், துவா சம்டைம் எல்லாம் ஏற்றுக்கொண்டா கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்கும். அப்படிதான் சில நேரங்களில் நடக்கலாம், இல்லாட்டி நடக்காம போகலாம். இதுக்கும் சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரின்றது வேற, யாரா நீ தரத்தான் வேணும்ன்றது வேற. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ பிரார்த்தனை கேட்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேளுங்கள். ஸ்தஅஸிமில் மஸ்அல், கேட்கிறதுல யாரா நீ தரத்தான் வேண்டும் கேளுங்க. அந்த கேட்கறதுலேயே அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். ஸோ அந்த அளவு தூரம் நம்ம அல்லாஹ்விடத்தில் அந்த நெருக்கம் வெளிப்படுவது அந்த பிரார்த்தனைகளினூடாகத்தான். ஸோ அல்லாஹ்வை அந்த நினைப்பதில் அந்த உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கின்றது. பாருங்க, குர்ஆனை ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றது. எங்களுக்கு அந்த ஃபீலிங் வரதில்லை. ஆனால் அதிகமான அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுடைய அந்த விளக்கங்கள் எடுத்து பாருங்க. எந்த காரணம் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கியது என்று பார்த்தால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த முஸ்லிமை பார்த்து வந்தேன், அவரை பார்த்து வந்தேன், இதை பார்த்து வந்தேன்றதெல்லாம் இல்லாமல் அவங்க பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடியது, குர்ஆன் என்னை கவர்ந்தது, நான் பிரித்து படித்தேன், வாசித்தேன், என்னால் நிறுத்த முடியவில்லை, தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தேன், உள்ளத்துக்கு நிம்மதியை நான் உணர்ந்தேன் என்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா குர்ஆன் மீனிங்கை புரிஞ்சு நாங்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பங்களில் நமக்கு அந்த நிம்மதியை அந்த வார்த்தைகள் கொண்டு வந்து சேர்க்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொழுகை அந்த நிம்மதியை கொண்டு வரும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். குர்ஆனுடனான தொடர்பு அந்த நிம்மதியை நம்மள கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான இன்னொரு அடிப்படை தான், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று வந்தாலும் உறுதியோடு இருக்க வேண்டும், தளர்ந்து விடக்கூடாது, உடைஞ்சிடக்கூடாது. இல்லை, குர்ஆன்ல சொன்னால் வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். பிரச்சனை வந்துட்டா நீங்க தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்பட்டு உடைஞ்சு ஒதுங்கி போய் விடாதீர்கள். வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர். அல்லாஹ் எங்களுக்கு காற்ற வழிகாட்டுള്ളത്. ஒரு பிரச்சனை வார நேரத்துல அது தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற நியத்தோடு. இதனால தான் இஸ்லாம் காட்டக்கூடிய சொல்யூஷன் என்னன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னா, லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி லைஃப் போகல, வேற எதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் ஃபதவக்கலு அலல்லாஹ் வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கில், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் இன்னொரு சொல்கிறான். வமைய தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். யா அல்லாஹ் நீ போதும் என்ற அந்த மனோநிலையோடு அல்லாஹ்வின் மீது ஒரு விடயத்தை பொறுப்பு சாட்டிட்டு விட்டுருங்க அல்லாஹ்வோட கை, நீ இதை பார்த்துக்கோ யா அல்லாஹ், நீ தான் இதுக்கான சொல்யூஷன் எனக்கு தரணும், உனக்கிட்ட நான் இதை பொறுப்பு சாட்டினேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை சாட்டி விட்டு நாம் ரிலாக்ஸ் ஆக வேண்டும். இதனாலும் டெய்லி யோசிக்கிறது என்ன செய்யாது, சொல்யூஷனை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாது. அதை பற்றி 1000 பேர்கிட்ட பேசி திரிகிறதுன்றது சொல்யூஷனை கொண்டு வந்து சேர்க்காது. ஏன்னா நாங்கள் ஒரு பிரச்சனை நாங்கள் நினைக்கிறோம், 2 பேர்கிட்ட 4 பேர்கிட்ட சொன்னால் எல்லாம் கிளியர் ஆகிரும் சொல்லி மேபி நம்ம சுத்திக்கிறாக்கள் என்ன செய்யலாம், எங்களோட நல்லவர்கள் மாதிரி கதைக்கலாம். பட் அந்த கதையை கேட்டுட்டு மிச்சம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் ஆல்வேஸ் பெட்டர் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டு அவனிடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டு அவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதன் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான குணம், இயல்பு. எனவே அந்த நம்பிக்கை நம்ம இடத்திலே வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், 70,000 மக்கள் யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபி வல் ஆஸாப், மறுமை நாளிலே எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், ஒரு சிங்கிள் கொஸ்டின் அவருக்கு கிடையாது, ஒரு கேள்வி கூட இல்லாமல் 70,000 மக்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸோ சஹாபாக்கள் யார் அவங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங் யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாருக்கும் உள்ள பயம் என்னது, ஒரு பதட்டம் என்னது, மறுமை நாளில் என்ன சிச்சுவேஷன் என்னவாகுமோ அப்படின்றது தான் எல்லாரும் மனநிலையிலும் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டைம்ல எல்லாரும் பதறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பேர் மட்டும் அந்த விஐபி கேட்டகரி தான் அது, ரைட், எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் சொர்க்கத்திலும் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஸோ சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, அவங்க யாரு என்று சொல்லு. ஸோ யார் அவங்க சொல்லுங்களே,
கேள்விப்பட்ட ஹதீஸ், புதிய ஹதீஸ் எல்லாம் இல்லை நான் சொல்றேன். எந்த மக்கள் தவக்குல் வைத்தவர்கள் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் மீது உண்மையான தவக்குல் வைத்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உள்ளே போனதுக்கு கூட சஹாபாக்கள் பேசிக்கொள்ளலாம். யாராக இருக்கலாம், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், பத்ரிலே கலந்து கொண்டவர்களாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எல்லாமே பேசிக்கொள்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சத்தம், இப்படித்தான் நாங்கள் பேசிக்கொள்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்க யார் என்று சொன்னால் ஹுமுல் லதீன லா யஸ்தரகூன வலா யததய்யரூன வலா யக்துவூன வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவங்க யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வார நேரத்துல இந்த சோதிடம் பார்க்கிறது, மந்திரம் பார்க்கிறது, இந்த பறவை சகுனம் பார்க்கிறது, இந்த மாதிரி மற்ற மக்களிடத்தில் போவது, இந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக வாழ்வார்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்க்கு மிக பிடித்த குவாலிட்டிஸ்ல ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்தது கூட, அல்லாஹ் உனக்கிட்ட நான் சரண்டர் ஆகுறேன், நீ இதை பார்த்துக்கொண்டு அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுறது பாருங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறது அடையாளமா இல்லையா? அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா அந்த 9 பேர்கிட்ட போகாம உங்கள்கிட்ட நான் உன்னைத்தான் நம்புறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி இப்படி ஒரு ஐடியா தாண்டி உங்கள்கிட்ட பேசுவார்னு சொன்னா ஹவு டு யூ ஃபீல்? நீங்க எப்படி யோசிப்பீங்க? நீங்க அவர் உங்கள் மீது வச்ச நம்பிக்கையே உங்களை என்ன செய்யும்? அவரோட க்ளோஸ் ஆக்கி அந்த நம்பிக்கை. ஸோ இவ்வளோ வழிகள் உலகம் காற்ற நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு ரப்பே உன்னிடத்தில் நான் தவக்குள் வைக்கிறேன் ஒருவர் வாரதை அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே கணிச்சுக்குரியவர்கள், அப்படி ஒரு மனிதன் தவக்குலோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பின்னால ஒரு மனசால அதை ஏற்றுக்கொள்றார் என்று சொன்னால், அல்லாஹ் உன்னுடைய கதிர், உன்னுடைய நாட்டம், நான் அதை ஏற்றுக்கொள்றேன், உன் மீது தவக்குள் வைக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் அப்படி வாழுவார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு செய்தி. நான் பேசினதுல ஒன்றுமே எடுக்கலன்னு சொன்னாலும் இந்த ஹதீஸை மட்டும் உங்களோட மைண்ட்ல இருந்தாலும் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானதுன்னு சொன்னாங்க. அதாவது எல்லாரையும் மாதிரி அவர் இருக்க மாட்டார். அவர் வெரி ரேர் குவாலிட்டி. அவர் ஆச்சரியமாக்கும் அவரை பார்க்கறது. எப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலைஸ லஹு, அது அந்த குவாலிட்டின்றது முஃமின்களை தவிர வேறு யாருக்கும் இருக்காது. இல்லா முஃமின், ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் அந்த குவாலிட்டிஸ் வராது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன் அஸாபஹு ஸர்ரா, அவருக்கு சந்தோஷமான ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் ஷக்கர ஃபகான கைரல்லா, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார், அல்லாஹ்வை மறக்க மாட்டார். ஃபகான கைரல்லா, அது அவருக்கு நலவாக மாறும். வைன் அஸாபத்ஹு தர்ரா, அதுக்கு மாற்றமாக அவருக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் சபர ஃபகான கைரல்லா, அவர் பொறுமையோடு இருப்பார், அது அவருக்கு நலவாக மாறும், நலவாக அமையும். யோசிச்சு பாருங்க, லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு பின்னால நான் யோசிப்போம், இந்த பிரச்சனை ஏன்? இவ்வளவு நான் தொழுகிறேன், இவ்வளவு தர்மம் செய்கிறேன், இவ்வளவு நல்லா வாழ்றேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இந்த மாதிரியான தாட்ஸ்கள் போற நேரம் நீங்க யோசிச்சுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இது. ஸோ நான் என்ன செய்யணும்? அந்த சிச்சுவேஷன் கதிரை ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது என்னுடைய நாட்டம்ன்றதை நான் ஏற்றுக்கொள்ளணும் முதலாவது. ரெண்டாவது அதுல பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கிறேன்னு சொன்னா ஓகே பிரச்சனை வந்தது எப்படியாலும் கடந்துன்றது அல்ல. அதை தாண்டியும் இது ஏதோ ஒரு வகையில் எனக்கு என்ன செய்யும், வாழ்க்கைக்கு நலவாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது, அந்த ப்ராப்ளம் எனக்கு எப்படி நலவாக மாறப்போகுதுன்றதுக்கு எந்த க்ளூவும் இல்லை, எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அதை தாண்டியும் என்னுடைய உள்ளம் சொல்லும், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் இதே பிரச்சனை, இன்றைக்கு நீ கண்ணீர் சிந்தக்கூடிய, கவலைப்படக்கூடிய, நீ முடங்கி போன இதே பிரச்சனை இன்னும் சில காலங்களில் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு நடந்ததால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், இந்த நன்மை எனக்கு நடந்ததுன்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மாற்றுவான். ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வரும். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி விடுவான்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தார்கள். என்னது? ஃபகான கைரல்லா, அதே பிரச்சனை அவருக்கு என்ன செய்யும், நலவாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனைகள் என்று சொல்லி வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீது மிக உறுதியாக இருக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு நாம் செய்த குற்றத்தின் காரணமாக ஒரு தண்டனையாக அமையவும் செய்யலாம். அதே நேரம் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாகவும் அமையலாம்.
ஸோ எப்படியான சிச்சுவேஷன்களாக இருந்தாலும் அது நான் ஒரு தண்டனை, ஒரு குற்றம் நான் செஞ்சிருப்பேனோ என்று நாம் யோசிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அது ஒரு நலவாக மாறும். அதே சந்தர்ப்பத்தில் நான் உண்மையிலேயே தண்டனை செய்யாமல் ஒரு குற்றமும் செய்யாமல் அது நலவாக ஒரு சோதனையாக வருகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அதனூடாகவும் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. கடைசியாக இந்த சம்பவத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைச்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் மனசுல ஒரு பதட்டம், ஒரு கஷ்டம், கவலை, ஒரு 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 இனம் புரியாத ஒரு 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 பதட்டம் ஏற்படுது. ஹதீஜா ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, என்ன போத்துங்கன்னு சொல்றாங்க, எனக்கு ஏதோ நடந்துக்குதுன்றதை சொல்றாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அழைச்சி கொண்டு யார்கிட்ட போறாங்க? வரகா பின் நௌஃபல் இடத்துல போயிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்றார், இவர் தான் நாமூஸ். யாரிடத்தில்? இதுக்கு முன்னால் மூசாவிடத்தில் வந்த அந்த நாமூஸ் என்றவர் இவர் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸோ நீங்க இறை தூதராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நான் அவர் சொல்றார், இந்த காலத்தில் நான் இளமையாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன் என்ற விஷயமா நாம் சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களே உங்களுடைய மக்கள் உங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்றதை சொல்றாங்க. ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாக், ஒரு ஆச்சரியம். இவ்வளவு நல்லவராக நான் இருக்கிறேன், இந்த ஊர் மக்களோட எவ்வளவு நல்லா நடந்து கொள்றேன், என்றாலும் கூட என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு இப்படி நடக்க போகுதா என்ற ஒரு பயம், ஒரு அச்ச மனசுல வார நேரத்தில் அவங்க கவலைப்படுறாங்க. ஸோ கவலைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பாருங்க, சில சந்தர்ப்பங்களை நாங்கள் இவ்வளவுதான் மார்க்கம் தெரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் கூட இன்னொருவரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படும் பிரச்சனை வெளியில வாரதுக்கு 2 நல்ல வார்த்தைகள் கேட்கிறதுன்றது அதுக்கு சொல்யூஷனாக அமையும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை சொல்கிறார், கல்லா அப்படி இல்லை, அபிஷிர், இந்த நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டான். கேட்டாங்க, நீங்க யாருக்காலும் அநியாயம் செய்திருக்கிறீர்களா? இதுவரைக்கும் யாருக்காலும் கஷ்டங்களை கொடுத்திருக்கிறீர்களா? நீங்க ஏழைகளை அரவணைச்சு நடக்கிறீங்க, உண்மையானவராக நடந்து கொள்கிறீர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், கவலைப்படாதீர்கள். புரியுதா? சில சந்தர்ப்பங்கள்ல இன்னொருவரோட 2 அழகான வார்த்தைகள் எங்களுக்கு தேவைப்படும், அந்த பிரச்சனை நாங்க வெளியில வார்த்தை. நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட ஒரு சகோதரர் கஷ்டத்துல கவலையில் இருந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் மேபி ஃபைனான்சியல் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காமல் போகலாம், உங்களுக்கு பிசிக்கலி ஒரு கன்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுடைய அழகான ஒரு 2 வார்த்தைகள் மனசுக்கு என்ன செய்யும்? அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும். இப்படி நடந்துருதா, நான் சும்மா போச்சு, ஒன்றுமே சரி வராது, அவ்வளவுதான் எல்லாம் அப்படின்ற வார்த்தைகளை விட ஒன்றையும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாகும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க, இவ்வளவு தானே கடந்து போயிட்டோம், இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் இதே விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஹைராக மாற்றி தருவான், எனக்கு தெரியாத ஏதோ ஒரு நலவு அதில் இருக்கும்ன்ற வார்த்தையை சொல்லி பாருங்க. அந்த மூமெண்ட்ஸ், அந்த சந்தர்ப்பம் அவருடைய வாழ்க்கை அழகாக மாற்றும். சதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தார். இதனால் தான் அல்லாஹ் ஒரு தடவை சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார், ஹதீஜா வந்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் சொல்லுங்கள் அல்லாஹ் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். யார் யாருக்கு? அல்லாஹ் ஹதீஜா வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹி அறிவித்தார். ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கண்ணியம் உயர்த்தப்பட்டதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாமே அல்லாஹ்வின் மூலமாக சாத்தியம். அந்த விடுதலை பெறுவது, அது இந்த ரிலீஸ் ஆகிறன்றது சாத்தியம். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி தந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களின் கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பான். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்க வர்சுக்னா இத்திபாஅ வ அரினல் பாத்தில பாத்தில வர்சுக்னா இஜ்தினாபா. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிரு